இந்த காகித தயாரிப்பு எங்கள் மூதாதையர் கைவினை. இது முன்னோர்களிடமிருந்து எங்களுக்கு வந்தது. நாங்கள் இதை கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. எங்கள் இரத்தத்திலேயே உள்ளது. காகிதம் தயாரிக்கும் காகிதி சமூகத்தின் இவ்வளவு பெரிய குடியேற்றம் இந்தியாவில் வேறு எங்குமே இல்லை. 70-80 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த காகிதத்தை நீங்கள் எடுத்தால் அது அப்படியே இருக்கும். ஏனென்றால் இது துணியால் ஆனது. இது காக்சிபுரா. இந்த சிறிய நகரம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்துள்ளது. காக்சிபுரா அதிகாரப்பூர்வ காகித உற்பத்தி மைய நகரம். காக்சிபுரா என்பதற்கு காகித நகரம் என்று பொருள். காக்சிபுராவில் வந்து குடியேறிய எல்லா மக்களுக்கும் காகிதம் தயாரிக்க மட்டுமே தெரியும். முகமது பின் துக்ளக் காலத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த வீடுகளில் காகிதம் தயாரித்தனர். காகிதி மொஹல்லாஸ் எனப்படும் காகித தயாரிப்பு பகுதிகள், காகிதி பஸ்தி எனப்படும் காகித தயாரிப்பு காலனிகளை நாம் காண்கிறோம். ஆனால் அவை இந்தியாவின் சில பகுதிகளில் மட்டுமே உள்ளன. இன்றைய சூழலில் நாம் காண்பதில் மிகப்பெரியதில் காக்சிபுராவும் ஒன்று. இந்தியா ஒவ்வொரு ஆண்டும் 7 மில்லியன் டன்களுக்கு அதிகமான ஜவுளி கழிவுகளை உற்பத்தி செய்கிறது. இதனால் உலகளாவிய மொத்த ஜவுளி கழிவில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கிறது. 700 ஆண்டுகளாக காக்சிபுரா கைவினை கலைஞர்கள் வீணான துணிகளை கையால் செய்யப்பட்ட காகிதமாக மாற்றுவதன் மூலம் இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்துள்ளனர். இங்கு 14ஆம் நூற்றாண்டு முதல் காகிதம் தயாரிக்கப்படுகிறது. முகமது பின் துக்ளக்கின் ஆட்சி காலத்தில் இது அறிமுகப்படுத்தப்பட்டது. காக்சிபுரா 19ஆம் நூற்றாண்டு வரை அரச நிர்வாகத்திற்கான காகிதம் வழங்கும் நகரமாக அதன் முக்கியத்துவத்தை தக்க வைத்துக் கொண்டது. மேலும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளின் அரச குடியிருப்புகளுக்கும் நிர்வாக பிரிவுகளுக்கும் கையால் செய்யப்பட்ட காகிதத்தை வழங்கும் மிகப்பெரிய விநியோகிப்பாளராகவும் இருந்தது. இன்றும் கூட காகித தயாரிப்பு கிட்டத்தட்ட முற்றிலும் கைகளாலே செய்யப்படுகிறது. சந்தையில் இருந்து பழைய துணிகளை வாங்கி சிறிய துண்டுகளாக வெட்டுகிறோம். வெட்டிய பிறகு அவற்றை பீட்டிங் செய்வோம். பிறகு கூழாக்குவோம். மொத்தமாக இதற்கு 4 மணி நேரம் எடுக்கும். மாவு ஆலை போன்ற இயந்திரம் இருக்கும். மேல் மற்றும் கீழ் பகுதியில் கத்திகள் இருக்கும். கூழ் அவற்றுக்கிடையே நன்றாக அரைக்கப்படும். காகிதம் தயாரிக்க ஏற்றதாக மாறியவுடன் இயந்திரத்தை நிறுத்தி அதை தொட்டிக்கு மாற்றுவோம். இரவு முழுவதும் தொட்டியில் போட்டுவிட்டு காலையில் காகிதம் தயாரிக்க தொடங்குவோம். காகிதம் தயாரிக்க ஒருவரும் அவருக்கு உதவ ஒரு லிப்டரும் இருப்பார். காகிதம் தயாரித்தவுடன் தண்ணீரை நீக்க பிரஸ்ஸுக்கு எடுத்துச் செல்வார்கள். பின்னர் காகிதத்திலிருந்து துணியை பிரித்து காகிதத்தை மூங்கில் கம்பில் தொங்கவிட்டு உலர்த்துவார்கள். உலர்த்திய பிறகு வெட்டுவதற்கும் அழுத்துவதற்கும் ஒரு இயந்திரத்தை பயன்படுத்துவார்கள். இது காகிதத்தை மெல்லியதாக்கவும் மென்மையாக்கவும் உதவும். முன்னர் இங்கு இது ஒரு செழிப்பான தொழிலாக இருந்தது. ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட 200 குடும்பங்கள் இந்த கைவினையை செய்தன. தற்போது 15க்கும் குறைவானவர்களே இந்த வேலையை தொடர்கின்றனர். சிலர் கிராமத்தை விட்டு வெளியேறிவிட்டனர். சிலர் தொழிலை மாற்றிக்கொண்டனர். தற்போது இந்த தொழிலை செய்யும் சிலரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். ஆனால் வேறு எந்த வேலையும் கிடைக்கவில்லை. இந்த கைவினையில் ஏதாவது செய்தாலும் அது விற்பனையாவதில்லை. செலவு மிக அதிகமாகிறது. இதில் எதிர்காலம் ஏதும் இல்லை. ஒரு காகிதத்தின் விலை சுமார் 25 ரூபாய். இது வழக்கமான காகிதத்தின் விலையை விட கிட்டத்தட்ட 12 மடங்கு அதிகம். இவ்வளவு அதிக விலை கொடுத்து வாங்க யாரும் தயாராக இல்லை. வாங்க ஆள் இருந்தால் அது பலனளிக்கும் இல்லையா? ஆனால் இன்று மெல்ல உயிர்ப்பித்தல் நடந்து வருகிறது. கலைத்தன்மை இருக்கிறது. அது செயலற்ற நிலையில் உள்ளது. ஆனால் முன்பு இருந்ததை போல மீண்டு வரக்கூடும் என நாங்கள் உணர்ந்தோம். வெறும் காகிதம் நிலையானதாக இருக்காது என உணர்ந்தோம். இந்த காகிதம் மிகவும் வலுவான, செயலற்ற மற்றும் மறைந்திருக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. அதை தயாரிப்புகளாக மாற்ற முடியும். அந்த தயாரிப்புகள் பரிசுகளாக இருக்கலாம், கோப்புகளாக இருக்கலாம், விளக்குகளாக இருக்கலாம், அலங்கார விஷயங்களாக இருக்கலாம்.
சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சூழலியல் ரீதியாக இதை சிறந்த ஒன்றாக கருதுகின்றனர். असा वेस्ट जाणारा जो कापड உலகளவில் ஆண்டுதோறும் உருவாக்கப்படும் 90 மில்லியன் டன் ஜவுளி கழிவுகளில் ஒரு பகுதி மறுசுழற்சி செய்யப்பட்டால் கூட அதன் மூலம் புது வகையான காகிதத்தை உருவாக்க முடியும். இது மரங்களை காப்பாற்ற உதவும். காக்சிபோராவின் திட்டம் தனித்துவமானது. இதை மற்றவர்களும் பின்பற்ற வேண்டும். आलेली दिसणं आवश्यक आहे. It doesn't இந்த காகிதம் எந்த கழிவுகளையும் உற்பத்தி செய்யாது, மாறாக கழிவுகளில் இருந்து உருவாகிறது. எனவே இது நிலையான காகித தயாரிப்புக்கு ஒரு முன்மாதிரி. product of paper making. இந்தியாவின் பல பகுதிகளில் கையால் உருவாக்கப்படும் காகிதம் தயாரிக்கப்படுகிறது என்றாலும் காக்சிபுராவில் இருக்கும் துணி அடிப்படையிலான தயாரிப்பு அரிதானதாகவே கருதப்படுகிறது.